பதில் சொல்ல வேண்டியதா? ஹலோ, சொல்லுங்க கிஷோர். ஐ எம் வெயிட்டிங். கிஷோர், நாம நாளைக்கு மீட் பண்ணுவோமா? நாம நாளைக்கும் மீட் பண்ணலாம் பொண்டாட்டி. ஆஸ் பர் பிளான் நாம இன்னைக்கும் மீட் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் கிஷோர், நான் வரமாட்டேன்னு சொன்னேனா? ஒரு தடவை வரமாட்டேன்னு சொன்னதோட பலனை தான் நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. எனக்கு பயங்கர தலைவலி, எனக்கு ரொம்ப முடியல. அப்ப நான் வரட்டுமா? என்னது? இல்ல, உனக்கு கஷ்டமா இருந்தா நான் உன் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்டேன். திஸ் இஸ் டூ மச் கிஷோர். இங்க பாரு இந்திரா, எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு ஏற்கனவே உன்கிட்ட கேட்டிருந்தேன். நான் தான் பணம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே. அப்படியெல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆயிட முடியாதுமா. புருஷனுக்கு ஒரு கஷ்டம்னா இருக்கப்பட்ட பொண்டாட்டி கொடுத்து உதவணும். இப்ப நான் உங்க ஒய்ஃப் கிடையாது. பட் நமக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலையே. மொத கல்யாணத்தை மறைச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி புருஷனுக்கு துரோகம் பண்ணிருக்க. அதாவது எனக்கு. இவனை எப்படி சமாளிக்கிறது? ரொம்ப டார்ச்சர் பண்றானே. ஏற்கனவே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதை மறைச்சு மறுபடியும் இன்னொரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அரசாங்கத்தை ஏமாத்திருக்க. என்கிட்ட பணம் இல்ல கிஷோர். ரெடி பண்ணிட்டு வா. உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1 hour டைம். இல்லனா ஒன்றும் இல்லை, உனக்கு அனுப்புன நம்மளோட கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் உன் அண்ணனுக்கு போகும். சாரி, உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு போகும். நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ரொம்ப நல்லவர்னு நினைச்சு என் கூட குடும்பம் நடத்துன மாதிரி ஃபீல் பண்ற. நீ சும்மா விளையாட்டு கல்யாணம் சொன்னதும் எத்தனை நாள் தூங்காம அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா? பழையதை பேசி பிரயோஜனம் இல்லை கிஷோர். நீங்க எவ்வளவு பணம் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 5 lakhs. 5 lakhs-ஆ? நானே இது வரைக்கும் அதை மொத்தமா பார்த்ததே இல்ல. கொடுக்கறப்ப நல்லா பார்த்துட்டு கொடு. என்னால அவ்வளவு ரெடி பண்ண முடியாது. சரி, ஒரு 4 lakhs. 3, 2, ஓகே 1 lakh. 10,000. ஓகே, நான் கிளம்புறேன். கிஷோர் கிஷோர், சொல்லு. நேர்ல வரேன். வா. அண்ணா வாங்க அண்ணி. எப்படி இருக்க பவி? எப்படி இருக்கேன்னு என் அண்ணன் சொல்லலையா? உட்காருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். என்ன பவி, உனக்கு ஒரு கஷ்டம்னா உன்னை வந்து பாக்குறது எங்க கடமை இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ஒரு நரகத்துல இருந்து விடுதலை ஆயிட்டீங்கல்ல? ஆமா பவி, மனுஷ பிறவி எடுத்தவங்க போகவே கூடாத இடம்னா அது ஜெயில் தான். அனுபவம் சொல்லுதா? ஆனா என் தலையில என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல. ஜெயில பாக்கணும்னு விதி இருந்தா அதை பார்த்துதானே ஆகணும். அந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பவி, கொஞ்சம் ஆபீஸ் விஷயம் பத்தி பேசலாமா? நம்ம கிட்ட ஒருத்தர் கடன் கேட்கிறாரு. யாருன்னு? அக்கவுண்ட் செக்ஷன்ல ஆறுமுகம் தெரியுமா? அவர் தங்கச்சி கல்யாணத்துக்காக சம்பளம் அட்வான்ஸ் கேட்டு 3 மாசம் ஆச்சான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்ன? அவர் கேட்குற அமௌண்ட் 1 லட்சம் ரூபாய். நம்ம கம்பெனி கரண்ட் அக்கவுண்ட்ல வெறும் 32,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. எப்படி தருவ? அண்ணே, அவர் கொஞ்சம் வர சொல்லுங்க. வர சொல்லுன. நம்மள நம்பிதானே கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. அது சரிதான் பவி, ஆனா தானமும் தர்மமும் நமக்கு போக அப்புறம் தானே. பாப்பா உள்ள வா. குட் மார்னிங் மேடம். வாங்க.
நீங்க வெறும் அப்ளிகேஷனை மட்டும் 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க. கல்யாண பத்திரிக்கை வேணும்னு சொன்னேன்ல. அதுக்கு பிறகு கல்யாண பத்திரிக்கை அடிச்சதும் முதல் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தனே மேடம். ஆமா, கொடுத்துருக்காரு. தேவ் சார் போனதுல இருந்து மனசே சரியில்லைங்க மேடம். இந்தாங்க. ஆல் ரொம்ப தி தேங்க்ஸ் பெஸ்ட். மேடம். கிராஸ் பண்ணிருக்கேன். உங்க அக்கவுண்ட்ல போட்டு தான் எடுக்க முடியும். சரிங்க மேடம், வரேன் மேடம். ம். கேஷ் செக்ஷன்ல இருக்கிற செக் புக் உன் கையில எப்படி வந்துச்சு? ஆடிட்டர் கிட்ட போறதுக்காக நான் வாங்கி வச்சிருந்தேன். அது சரி பவித்ரா, பேங்க்ல வெறும் 32,000 ரூபாய் தான் இருக்கு. 1,00,000 ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்க. அண்ணே, நம்ம பிரச்சனைகளை வச்சு அடுத்தவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்க கூடாது. நம்மள நம்பி இருக்கிறவங்க நம்ம கிட்ட கடன் கேட்காம வேற யார்கிட்ட கடன் கேட்பாங்க? நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா நாம தானே உதவி செய்யணும். நம்ம கஷ்டத்தை சொல்லி ஒதுங்கி போறது பெரிய துரோகம். பணம் இல்லாம செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா அது பெரிய நம்பிக்கை துரோகம் பவித்ரா. அண்ணே, வீட்ல ஒரு செயின் இருக்கு. பாட்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அதை கொண்டு போய் அடகு வச்சு என் அக்கவுண்ட்ல 1,00,000 ரூபாவை டெபாசிட் பண்ணிடணும். பவித்ரா, இப்படிப்பட்ட மனசு இருக்கிற ஒன்ன கடவுள் எப்படிலாம் சோதிக்கிறாருமா? கடவுள் அவர் வேலையை பாக்குறாருன்னு. சோதிக்கிற கடவுள் உன் மனசு பார்த்து நல்லது செய்வாரு பவி. இங்க பவித்ரா இருக்காங்களா? இருக்காங்க மேடம். இருங்க மேடம், சொல்லிட்டு வரேன். ம். அண்ணா, ஒரே கும்பலா வந்திருக்காங்க. மேடம், நம்ம கம்பெனி மெட்டீரியல் சப்ளைஸ் போலீஸோட வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லட்டுமா? இல்ல, நானே வெளியே வரேன். பவி, நீ போக வேண்டாம், அவங்கள நான் டீல் பண்ணிக்கிறேன். அண்ணா, நியாயமா நான் தான் பதில் சொல்லணும். நீ இங்கே இரு. எஸ் மேடம். நீங்க தான் பவித்ராவா? ஆமா மேடம். வாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம். உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். உட்கார்ந்து பேச வரல. நீங்க எப்பவுமே என்னோட வேல்யூபிள் சப்ளைஸ் தான். இந்த ஜால்ரா பாட்டெல்லாம் வேண்டாம், முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. இப்ப எனக்கு வந்திருக்கிறது ஒரு சின்ன சர்க்கிள் தான். அதுல இருந்து நான் மீண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல நீங்க மெட்டீரியல் சப்ளை பண்ண தான் போறீங்க. மேடம், நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இன்ஸ்பெக்டர் பாத்துட்டு போயிடலாம் வாங்க. சாரிங்க, அவங்க எங்கேயும் வரமாட்டாங்க. அவசியம் வந்துதான் ஆகணும்னா அட்வொகேட்டோட நாங்க வரோம். நீங்க இப்ப கிளம்புங்க. எவ்வளவு திமிரா பேசுறாரு பாருங்க அவரு. யார் யார் திமிரா பேசுறா? உங்களை ஏமாத்திட்டு யாரும் ஓடி போல. இதோ பவித்ரா இங்க தானே இருக்காங்க. சரி, வெறும் என்கொயரி தானே, வந்து பாத்துட்டு போங்க. நீங்க எல்லாம் எந்த ப்ராஜெக்ட்க்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணிருக்கீங்க? அண்ணா நகர் ப்ராஜெக்ட்ல. எல்லாருமே அண்ணா நகர் ப்ராஜெக்ட்க்கு தான் சப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமாமா. அண்ணா நகர் ப்ராஜெக்ட் 160 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். இப்போ வரைக்கும் 20 பிளாட் தான் சேல் ஆயிருக்கு. மத்தது வித்தாதான் உங்க எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ண முடியும். எந்த ப்ராஜெக்ட்காக நீங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணீங்களோ அந்த பில்டிங் விக்காம அப்படியே இருக்கு. பணம் கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்?
போடுறோமோ அதுல இருந்து தானே திருப்பி எடுத்து தர முடியும். அப்ப அதை வித்தாதான் பணம் தர முடியுமா? உண்மை அதுதான் மேடம். ஏறக்குறைய 110 கோடி ரூபாய அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் மேடம். இன்னும் 20ல இருந்து 25 கோடி வரைக்கும் ஒர்க் பெண்டிங் வேலை இருக்கு. இத நீங்க இன்ஸ்பெக்டர் முன்னாடி வந்து சொல்லிருங்க. ஏமாத்துறவங்க தான் வேகமா எழுதி கொடுப்பாங்க. நான் யாரையும் ஏமாத்த போறது இல்லையே. இப்படித்தான் நீங்க வர்றப்பெல்லாம் சொல்றீங்க. உங்களுக்கு எவ்வளவுங்க தரணும்? 5 கோடி ரூபாய் தரணும். நீங்க அதுல 10 வீடு எடுத்துக்கோங்க, கணக்கு சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடனே பணம் வேணும்னா அண்ணா நகர்ல இருக்கிற வீடை வாங்கி வித்துக்கோங்க. என்னம்மா உங்களால விற்க முடியலன்னா எங்கிட்ட தள்ளி விடுவீங்களா? உங்களுக்கு பணத்துக்கு ஈடா சொத்து தந்துடுறோம்ல. இல்லனா வீடு வாங்குறவங்கள கூட்டிட்டு வாங்க, வீட்டை வித்துட்டு பணத்தை கொடுத்துறோம். அது சரிமா? லட்ச லட்சமா உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்க உங்களுக்கு வீட்டு புரோக்கர் வேலை செய்யணுமா? ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வாங்க சார். மேடம் இவங்க கொஞ்சம் தெளிவா பேசுறாங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். அவங்க பேசுறதும் சரிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேடம், நான் தான் வித்து பணத்தை செட்டில் பண்ணி ஆகணும். இவங்க பேசினது எனக்கு சரியா படல. சோ சாரி. இவங்க பேசினது எனக்கு சரியா படல. சோ சாரி. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. நான் கொடுத்த வக்கீல் நோட்டீஸுக்கு இன்னும் பதில் தெரியலையே, இன்னும் போய் டைம் கேட்குறீங்களே. இங்க பாருங்க, நீங்க 5 கோடி ரூபாய் அந்த பில்டிங்ல முதலீடு செஞ்ச மாதிரி இவங்க 80 கோடி ரூபாய் அந்த பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? பிசினஸ்னா முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அண்ணி கொஞ்சம் சும்மா இருங்க. பவி, நியாயமே இல்லாம பேசுற, எப்படி சும்மா இருக்க முடியும்? எது நியாயம் ஸ்டேஷன் வச்சு பேசிக்கலாம், அங்க வாங்க. நீங்க பேசினதை அப்படியே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்ன மேடம், அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசதான் எங்க கார்ல உட்கார வச்சு உங்களுக்கு கூட்டிட்டு வந்தோமா? யோ, அனாவசியமா பேசாத. கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க. வாங்க. நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? மேடம் கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, பெரிய பார்ட்டி. சென்னையில கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி, இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அவரை கூட்டிட்டு வர மேடம். பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் அவர் சேர்த்துக்கங்க. ப்ராசஸ் நல்லபடியா முடிஞ்சதுன்னா எனக்கு 2% கமிஷன் கொடுத்துருங்க. ஜென்யூன் பர்சனா? அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாத அக்மார்க்கு கான்ட்ராக்டர் மேடம். எல்லாம் சரியா வந்தா எவ்வளவு நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு? 5 நல்ல பணத்தை இறக்கிடுவார் மேடம். சரி, பேசலாம். ஆ. கூட்டிட்டு வாங்க. ஆமா, நீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்னாச்சு தேவோட இன்சூரன்ஸ் பணம்? எல்லாம் பார்க்காம ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தப்ப 500,000 செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ம். அதனால தான் செட்டில்மெண்ட் ஐட்டத்தை ஓரம் கட்டி வச்சிருக்காங்க மேடம். இன்னும் ஒரு 10 நாள்ல வந்துடும் மேடம். ஓகே, நான் பார்ட்டியோட வரேன் மேடம். சரி. வரேன் மேடம். இவரை பார்த்தா ஃப்ராட் மாதிரி தெரியுது பவி. வந்துட்டு போனவங்க என்ன கூட தான் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு போனாங்க. எப்பவுமே ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அண்ணி. பவித்ரா, பார்ட்னர்ஷிப் வேண்டாமா? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு கடைசியில் ஒன்ன வெளில தள்ளிடுவாங்க. என்ன மாத்திரை சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற நிலைமையில கம்பெனியவே யாருக்காவது கைமாத்தி விட்டுடலான்னு தோணுது. நிம்மதியை பறி கொடுத்துட்டு வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது.
பணம் இல்லைன்னு சொன்னா நம்பிடுவேனா? உன்கிட்ட ஒரு தடவை தான் ஏமாறுவேந்திரா. கம் 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 ஃபாஸ்ட். அப்படியே பார்க்கறதுக்கு சைக்கோ மாதிரி இருக்கான். இவனை எப்படி சமாளிக்கிறது? போச்சு, ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி பணம் கொடுக்காம சமாளிச்சுட்டு வந்துடணும். என்ன கிஷோர், இப்பவும் நான் உங்க மேல லவ்வா தான் இருக்கேன். பட் நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உன்கிட்ட கேட்குறேன். இப்போ பணத்தை கேட்குற மாதிரி அப்புறமா லவ் கேட்பேன். என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல கிஷோர். அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். காமெடி பண்ணாதீங்க. ஏற்கனவே எனக்கு தலைவலி தாங்க முடியல. தலைவலி என்னால வந்துச்சா? கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, நாம ஒரு டீலுக்கு வருவோமா? எந்த டீலும் வேணாம், என்ன ஆளை விட்டுருங்க. இந்திரா, நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். 6 மாசமாவே எந்த வேலைக்கும் போனதில்லைன்னு சொல்றதை விட யாரும் வேலை தரலங்கிறது தான் உண்மை. நீங்க செம்ம பிரில்லியன்ட்னு எனக்கு தெரியும். சும்மா போய் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. டேனியல், நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் தரணும்? எப்போ வாங்கினேன்னு சொல்லுங்க. 1.5 லட்சம் ரூபாய் வாங்கி 3 மாசம் ஆச்சு. இந்தா தரேன்னு வாங்கினேன். அதை இப்ப ஏன்டா கேக்குற? ஒரு ஃபினான்ஷியர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்படின்னா சீக்கிரம் கொடுக்க பாடுறா. நானே கால் பண்றேன். ஓகேடா. இதே மாதிரி 4 பேர்கிட்ட 6 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படுறேன். அந்த அவஸ்தையிலிருந்து நீ தான் என்ன ரிலீஸ் பண்ணணும் இந்திரா. உங்க கால்ல வேணாலும் விழுகிறேன் கிஷோர். உங்களை காப்பாத்துற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. இருக்கிறத கூட என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னை காப்பாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஆமா, உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க? என் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க வேற மேரேஜ் பண்ணிக்கவே இல்லையா? பண்ண. அவ ஒரு ஆடம்பர சுகவாசி, சம்பாதிக்கிறத ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப ஃபேமிலி ரன் பண்ணவே தடுமாறிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ல? ஏதாவது ஒரு வேலைக்குன்னா ஒயின் ஷாப் பார்ல வேலை இருக்குன்னு சொன்னாங்க. போட்டுமா? சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வேலைக்கு போலாம்ல? குறைஞ்ச சம்பளத்துல வேலை செய்யறதுக்கு புது பசங்க நிறைய வராங்க. சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 80,000 1 லட்சம்னு தர்றது தண்டம்னு நினைச்சு ஒர்க்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடி கம்பெனியில் 1000கணக்கில் சம்பளம் வாங்குறவன்னு பெருமையா பேசலாம். ஆனா அது கொஞ்ச மாசத்துக்கு தான். உலகத்திலேயே ஜாப் கேரண்டி இல்லாத ஒரே ப்ரொஃபஷன் ஐடி கம்பெனி ஜாப் தான். அதனால தான் நானும் இப்ப வேலையில்லா பட்டதாரியா இருக்கேன். நீங்க இப்ப வரைக்கும் உங்க ஒய்ஃபை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. சொல்ற அளவுக்கு அவகிட்ட எதுவும் இல்லையே. ஹவுஸ் ஒய்ஃபா? இந்திரா, நீ மேட்ரை டைவர்ட் பண்ற. எனக்கு உடனடியா தேவை 1.5 லட்சம் ரூபாய். ப்ளீஸ் கிஷோர். ரொம்ப நேரம் நாம இங்க நின்று பேச முடியாது. நானும் கிளம்பணும். நான் ஒரு 10,000 கொண்டு வந்திருக்கேன். சரி, எடு. நான் தான் எடுத்துட்டு இருக்கேன்ல. நான் தான் எடுத்துட்டு இருக்கேன்ல. ரெண்டு ஏடிஎம் கார்டா? கொடுத்துருங்க கிஷோர். அதுல ஒண்ணு என் மாமியாரோடது. சரி,
உன்னோட ஏடிஎம் கார்டு பின் நம்பர் சொல்லு. இந்தாங்க உங்க 10,000 ரூபாய் ஏடிஎம் கார்டை கொடுங்க. தரமாட்டேன். பின் நம்பர் சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், அதுல பணம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு பயப்படுற? பின் நம்பர் சொல்ல பயப்படுற? இந்த 10,000 வாங்கிட்டு ஏடிஎம் கார்டை கொடுங்க கிஷோர். டென்ஷன் பண்ணாத இந்திரா. இந்தா ஏடிஎம் கார்டை நீயே வச்சுக்கோ. புடி, நீ என் டைமை வேஸ்ட் பண்ணி என்னை முட்டாளாக்க பார்க்குற. நான் கிளம்புறேன். உனக்கு அனுப்புன நம்மளோட கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் உன் அண்ணனுக்கு போகும். சாரி, உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு போகும். சரி, தெரியாம இந்த ஏடிஎம் கார்டை எடுத்துட்டேன். இந்தா புடி. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? பின் நம்பர் சொல்லு. 1085. இன்னொரு பின் நம்பர். அது என் மாமியாரோடது. பரவாயில்ல சொல்லு. அதுல முதியோர் பென்ஷன் அமௌண்ட்டாவது இருக்கும்ல. 5254. ஓகே, நான் ஃபோன் பண்றேன். அப்புறம் வந்து கார்டு வாங்கிக்க. பாய். $2 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கு. எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருவானே. எவ்ரிதிங் இஸ் நார்மல். நீங்க எப்போனாலும் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எடுத்துறேன். தேங்க் யூ. இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே தேங்க் யூ. ஓகே. நாம எப்போ டிஸ்சார்ஜ் ஆகும் ஸ்வேதா? ரொம்ப சீக்கிரமாவே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் ராஜ். ஜெயில இருக்கிற மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு ஸ்வேதா. நம்ம நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாமா? ப்ளீஸ் பா, இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. அதை முடிச்சிட்டு நம்ம உடனே கிளம்பிடலாம். ஓகே? ஸ்வேதா, என்ன பத்தின டீடைல்ஸ் சொல்ல முடியுமா?